இப்போ எக்ஸிமா இருக்கிறவங்க, விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க. வெள்ள வெள்ள புள்ளிகள் இருக்கு, வெண்புள்ளி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும், அவங்க தான் இத ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸிமா கண்டிஷன்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். ஒரு சிலருக்கு அதுலருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இது தண்ணி வடியிற மாரி இருக்கும். காலே ரொம்ப வீங்குன மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கவங்கலாம் தாராளமா இத யூஸ் பண்ணலாம். முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். டயபெட்டிக் அல்சர் இருக்கிறவங்க. ஸோ கால்ல நெறைய பேருக்கு அந்த டயபெட்டிக் ஃபுட் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ டயபெட்டிக் அல்சர் இருக்கிறவங்களும் இத வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸ்கின்ல இச்சிங் இருக்கு, ரிங் வார்ம் இருக்கு. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்னால இது வந்து இந்த இச்சிங் அடக்கவே முடியலங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஃபங்ஷன்ல இருக்கிறோம், ஆஃபீஸ்ல இருக்கோம், இச்சிங் அதிகமாகுது. ஸ்வெட் வந்துச்சுனாவே உடனே இச்சிங் அதிகமாயிடும். ஸோ அதுக்கு இந்த மிளகு மாவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலா மிளகு மாவு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின்ல மட்டும் இல்ல, நம்ம பாடியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். சிலருக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆச்சுன்னா உடனே ஒரு மாரி பேட் ஓடர் வருது. நீ எவ்ளோ டியோட்ரண்ட் போடுறேன் எனக்கு வந்து அது செட்டில் ஆகவே இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுறதுக்கு மிளகு மாவு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து கற்றாழை நாற்றம்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. ஸோ என்ன எது கொஞ்சம் நான் வெயில்ல போயிட்டு வந்தேன்னா அதிகமா ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே மிளகு மாவு யூஸ் பண்ணலாம்.